கொலை செய்ய காரணம் என்ன? ஹாஸ்பிட்டல்ல இருந்த அலிசியா கொஞ்சம் குணமடைஞ்ச பிறகு கோர்ட் ஹியரிங்க்கு வருது. கோர்ட் ஹியரிங்ல ஜட்ஜ், போலீஸ், லாயர் எல்லாருமே அவங்ககிட்ட கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. பட் அலிசியாட்ட இருந்த ஒரே பதில் மௌனம். இவங்களை ட்ரீட் பண்ணிட்டு இருந்த டியோமெடிஸ்ட கேள்வி பாயும்பொழுது டியோமெடிஸ் கண்டிப்பா அலிசியா மனசளவுல ரொம்பவே பாதிச்சிருக்கணும். அதனாலதான் இவ்வளோ பக்கத்துல நின்று தன்னோட கணவரோட முகத்துல 5 முறை சுட்டு இவங்க கொடூரமா கொண்டிருக்காங்க. கொன்னதுக்கு அப்புறமா அவங்க எந்த ஒரு எமோஷன்ஸுமே வெளிக்காட்டல, அழுகல, கத்தல. ஏன் அவங்களோட ரொட்டீனே நார்மலா இல்லை. அவங்க சரியா சாப்பிட்றதும் இல்லை, சரியா தூங்குறதும் இல்லை, உறைஞ்சு போயிருக்காங்க. இதை பார்க்கும் பொழுது அவங்களோட சைல்ட்ஹுட் ட்ராமாஸ் இதுல முக்கிய பங்கு வகிக்கிறதா டியோமெடிஸ் கோர்ட்ல தெரிவிக்கிறாரு. அதை ஒத்துக்கிற கோர்ட்டும் டியோமெடிஸ் கண்பார்வைக்கு கீழே இருக்கிற குரூம்ங்கிற மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அலிசியா பெர்சனை அனுப்பி வைக்கிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல அலிசியா ட்ரீட்மெண்ட்க்கு போனதுக்கு அப்புறமா நாட்கள், வாரங்கள், மாதங்கள், ஏன் 6 வருடங்கள் கடந்து போயிருச்சு. இன்னும் அலிசியா ஒரு வார்த்தை கூட பேசல. இந்த கதைகளும் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இதுல முக்கியமான ஒரு கேரக்டர் என்டர் ஆகிறாரு. அவர் தான் தியோஃபேபர். தியோஃபேபர் குரூப் ஹாஸ்பிட்டல்ல சைக்காட்டிஸ்ட் வேலைக்காக இன்டர்வியூக்கு வராரு. அவருக்கு அந்த வேலையும் கிடைக்குது. தியோஃபேபர் யாரு? அவரு ஏன் இந்த ஹாஸ்பிட்டல்ல சைக்காட்டிஸ்டா சேர்ந்திருக்காரு? இவர் ஒரு முக்கியமான விஷயத்தை பின்தொடர்ந்து வந்திருக்காரு.